பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் போராடுகிற அநேக மனிதர்கள் இருக்கின்றார்கள். அநேக மனிதர்கள் வாழ்க்கையை போராட்டமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லி எண்ணுகிறார்கள். ஆனால் வேதத்தில் ஒரு மனிதன் போராடி ஜெயித்திருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். பல மனிதர்கள் அப்படி ஜெயித்திருக்கிறார்கள். ஆனால் இவனை குறித்து அதிகமாய் ஆண்டவரே பேசி கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்வில் வந்த நஷ்டங்கள், இழப்புகள், கவலை, கண்ணீர் இதெல்லாம் விவரிக்கவே முடியாது. ஆனால் அவன் அதிலேயும் ஆண்டவரை சார்ந்திருந்து வெற்றி பெற்றான் என்பதை குறித்து பார்க்கிறோம். வேதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கிறது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 12 வசனத்தில், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். ஏன்னா ஆண்டவர் அதற்கு அடுத்த வசனம் சொல்கிறார், உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் கூட்டத்தில் சின்ன ஆளாக இருக்கலாம், இல்லை என்றால் தனியாய் விடப்பட்டது போல இருக்கலாம். ஆனால் தேவன் உங்கள் கூட இருப்பார்னா நீங்கள் ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உங்க கூட நிறைய பேர் போராடுறாங்களா? சில பாவம் போராடுதா? சில மனிதர்கள் போராடுறாங்களா? சில பிசாசின் தந்திரம் போராடி கொண்டிருக்கிறதா? நீங்கள் ஆமென் அல்லேலூயா, அவர் வலதுகையை பிடித்து நடத்துகிறவர், அவரை சார்ந்திருங்க. அல்லேலூயா. யோபு என்கிற மனிதனை பற்றி தான் நான் சொன்னேன். எவ்வளவோ நெருக்கங்களை சந்திக்கிறான். பிசாசு அவனை கசக்கி பிழுகிறதை பார்க்கிறோம். அவனுடைய நண்பர்கள், அவனோடு கூட இருந்த அத்தனை பேர்களும் அவனை புறம் தள்ளிவிடுகிறார்கள். மிகவும் ஐஸ்வர்யவன வாழ்ந்த அவன் இப்பொழுது ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறான். பருக்கள் நிறைந்தவனாய், வேதனை மிகுந்தவனாய், தெருவோரத்தில் குப்பையில் தூக்கி எரியப்பட்டவனைப் போல இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் உள்ளத்தின் ஆழத்திற்குள்ளாக அவனுக்குள்ளாக இருந்த நம்பிக்கை, இந்த காரியமெல்லாம், இந்த வெளியில் வந்த பிரச்சனைகள் எல்லாம் அவனை தொட முடியலை. ஆமென் அல்லேலூயா. உன்னோட யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றும் இல்லாமல் இல் பொருள் ஆவார்கள். அப்படி தான் நடந்துச்சு. உன்னுடைய இழப்பு சொல்ல முடியாத இழப்பு. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், அது மாத்திரமல்ல, பிள்ளைகள், எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போகிறான். இழந்த பின்பு கர்த்தரண்டை அவன் வைராக்கியமாக இருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஒருவனை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவனோடு கூட ஒருவன் அவன் கரம் பிடித்து நிற்கும் பொழுது, ஆண்டவர் அந்த கரத்தை எடுக்கவே மாட்டார், விட்டு விலகவே மாட்டார். யோபுவினுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்துச்சு. மனைவி கூட வந்து தூஷிக்கிறான். இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறீரா? இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கிறீரா? அவர் வருவார், அவர் செய்வார்னு. அல்லேலூயா. ஆமென். அவர் சொன்னபடி செய்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் பல நாட்களாய், பல ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கலாம். சிலர் உங்கள்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஆமென் யுத்தம் பண்ணுகிறவர். அவர் உங்கள் வலதுகையை பிடித்து ஆமென் உங்களுக்காக ஆமென் நான் துணை நிற்கிறேன், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறவர். நீங்கள் எவ்வளவு பெரிய கூட்டம் உங்களுக்கு எதிராக வந்தாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது ஒன்றும் உங்களை ஜெயிக்க முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நல்ல தேவனை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து பாடலாமா? ஆமென். எங்கள் இன்பம், எங்கள் துன்ப நேரத்தில் இன்பமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இன்னல் வேளையில் எங்கள் மாறிடாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும். ஆமென் அல்லேலூயா. யோபு அப்படித்தான கர்த்தரை துதித்தான். ஆமென். எந்த சூழ்நிலையிலும் அவரையே அவன் உயர்த்தி கொண்டான். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன்.
நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் என் மாறிடா நேசர். காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன், வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. நல்ல தேவனை துதியுங்கள். ஆமென். எல்லா நன்மைகளையும் தருகிறவர், அவர் நம் கையை பிடித்து நடத்துகிறவர். அல்லேலூயா. ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, எங்களோடு போராடினவர்களை நாங்கள் தேடியும் காணாத அளவிற்கு நீர் துரத்துகிறவர், அப்படி எங்களை பாதுகாக்கிறவர். எங்கள் வலது கையை பிடித்து பயப்படாத, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, அருமையான யோபுவுக்கு நீர் எவ்வளவாய் செய்கிறப்பா, கைவிடவே இல்லையே ஆண்டவரே. அவனுடைய உத்தமத்தில் உறுதியாயிருந்தானே ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கும் தாரும். நெருக்கப்படும் வேளைகளை நீர் எங்கள் கையை பிடித்திருக்கிறீர், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், பயப்படாதே என்று சொல்லி எங்களை திடப்படுத்துகிறவரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படி நீர் காத்துக்கொள்ளும். நீண்ட காலமாய் இந்த போராட்டத்தை சந்திக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு நல்ல செய்தியை வைத்திருப்பதற்காக நன்றி, நன்றி ஆண்டவர். ஏற்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்திருப்பதை நாங்கள் பார்த்து உம்மை துதிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீரே மகிமைப்படும், நீரை கனப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.